Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் 4 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ரிமைனிங்ல இருக்கிற ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு படிக்கணும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சிக்னல் கொடுத்துட்டு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க கேட்டாங்கன்னா சிக்னல் பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சிக்னலோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன, இதெல்லாம் வச்சு வந்து ப்ராப்ளம் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நமக்கு கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டியோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஃபூரியர் சீரிஸ், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம், மிக்சர் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாருக்கும் சேமாக தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி, ஸ்கேலிங்னா என்னது, நமக்கு டைமை வந்து ஒரு நம்பரை வச்சு இன்டூ பண்ணுவோம். இப்போ டீன்னா அது வந்து 2t 3t அந்த மாதிரி இருக்கும், அப்படிதானே, அதுதான் நம்ம ஸ்கேலிங் சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டே நம்ம படிச்சிருப்போம், ஃபூரியர் சீரிஸ்லேயே படிச்சிருப்போம். ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க, வேரியபிள் மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் டீன்னு ஒரு சிக்னல் இருக்கு, இதோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னது எக்ஸ் ஆஃப் ஒமேகா, இது நமக்கு தெரியும். ஸோ இந்த டீன்றது ஒருவேளை 2t 3t அப்படி இருந்துச்சுன்னா 1 2 3 ஸோ நம்பரா இன்டூ பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம இங்கே ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் ஏடி இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் போதும், எக்ஸ் ஆஃப் டியோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஏடியோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னது 1/mod ஆஃப் ஏ இன்டூ எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ. ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா அந்த ஒமேகாவுக்கு பதில் ஒமேகா பை ஏ போடணும். இங்கே வந்து எக்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் 2t இருந்துச்சுன்னா ஒமேகா பை 2ன்னு போடணும், 1/2ன்னு வரும். ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் மாடுலஸ் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் 1 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும், ஏ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா ஏ கிரேட்டர் தென் 1னா ஏன்னு வரும், ஏ லெஸ் தேன் 1னா மைனஸ் ஏன்னு வரும், இந்த 1/- ஏன்னு வரும். அதுதான் இந்த மாடுலஸ் ஏன்னு ஏன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி, அதாவது இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாமா. ஸோ எக்ஸ் ஆஃப் டியோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகாவுக்கு ஃபார்முலா என்னது உங்களுக்கு, integral minus infinity to infinity x of t into e power minus j omega t into dt தானே ஃபார்முலா. இப்போ இதில் வந்து உங்களுக்கு x of t க்கு பதில் என்ன இருக்கு, x of at. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, integral minus infinity to infinity x of at into e power minus j omega t into dt. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். at equal to pன்னு எடுத்துக்கலாம். ஸோ at equal to p எடுக்கும்போது atக்கு பதில் p போடுவீங்க, இந்த tக்கு பதில் என்ன போடுவீங்க, p/a போடுவீங்க. ஸோ p/a போடும்போது dt என்ன போடுவீங்க, dp/a. a கான்ஸ்டன்ட் தானே, ஸோ dt டிஃபரன்ஷியேட், t டிஃபரன்ஷியேட் பண்ணி dp/a போடுவீங்க. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் p e பவர் மைனஸ் j ஒமேகா, tக்கு பதில் என்னது p/a, dtக்கு பதில் என்னது dp/a. ஓகேவா, ஸோ இந்த 1/a வெளியில் எடுத்துடலாமா. ஸோ 1/a இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் p e பவர் மைனஸ் j இப்படி எழுதிக்கலாமா, ஒமேகா பை a p எழுதிக்கலாமா, இன்டூ dp. ஸோ இது அப்படியே பாருங்க, இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் p e பவர் மைனஸ் j. நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, எக்ஸ் ஆஃப் t e பவர் மைனஸ் j ஒமேகா t dt இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு எழுதுவோம். இங்கே ஒமேகா பதில் ஒமேகா பை ஏன்னு இருக்கு, அப்போ இப்படி எப்படி எழுதலாம் நம்ம 1/a இன்டூ எக்ஸ் ஆஃப் ஒமேகா பை ஏ. இதுதான் என்னது ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் at. ப்ரூஃப் பண்ணிட்டோமா. ஸோ ஒரு டைம், அதாவது சிக்னல் இருக்கு, எக்ஸ் ஆஃப் டியோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் ஒமேகா, அதாவது எக்ஸ் ஆஃப் டின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிக்னல் இருக்கு, இந்த சிக்னலோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு sin 2 ஒமேகான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட எக்ஸ் ஆஃப் 2tயோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கேட்பான். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 1/2 sin of 2 ஒமேகா பை 2ன்னு போடணும். புரியுதா, அதானே நம்மளோட கான்செப்ட். 1/2 sin 2 of omega by t. ஏன்னா நமக்கு x of at ஓட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னது 1/a into x of omega by a. x of omega என்னது sin 2 omega. ஸோ 2 ஒமேகால ஒமேகாவுக்கு பதில் ஒமேகா பை a போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு தெரியணும். இது வந்து என்னது டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைம் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஆஃப் டின்னு ஒரு சிக்னல் இருக்குது, அதுக்கு நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு தெரியும். ஸோ அந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு நீங்கள் இன்டகிரேட் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அந்த இன்டகிரேஷனோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்றது தான் இந்த இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இன்டகிரலில் சொல்லும் போது எப்போவுமே ஒரு லிமிட்ஸில் சொல்லுவோம். அந்த லிமிட் வந்து -∞ to t தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இன்டகிரேஷன் வரும்போது இந்த டீயை வந்து இன்னொரு வேரியபிள் டவுல கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்செப்ட் இதுதான். ஸோ இந்த சிக்னலுக்கு இன்டகிரேஷன் எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆன்சர் வரும்? டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் பண்ணி தேவையில்லை, இந்த ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ பழைய எக்ஸ் ஆஃப் ஒமேகா எக்ஸ் ஆஃப் டியோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அந்த ஒமேகா பதில் ஜே ஒமேகா வரும். எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா டிவைடட் பை இன்னொரு ஜே ஒமேகா வரும். ஓகே, இதுதான் என்னது டைம் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ இது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் இதோட இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டகிரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டு இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா. இது வந்து இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இதை ப்ரூஃப் பண்ணணும்னா நமக்கு டீன்றது டவ்வாக மாறணும். ஸோ நான் சேஞ்சிங் த வேரியபிளை என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்சிங் வேரியபிள். ஸோ டீக்கு பதில் எல்லா இடத்துலையும் என்ன போடுறேன்? டவ் போடுறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் டவ் இஸ் ஈக்குவல் டு 1/2π இன்டகிரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டு இ பவர் ஜே ஒமேகா டவ் இன்டு டி ஒமேகா. ஓகேவா, போட்டுட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுக்க போறோம். ஏன்னா நமக்கு இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். இன்டகிரல் -∞ to t வச்சு இன்டகிரேட் பண்ணுறதா ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ரெண்டு பக்கமாக நான் என்ன பண்ணுறேன்? இன்டகிரேஷன் பண்ணுறேன் வித் எப்படி? இந்த எந்த இன்டர்வல்ல -∞ to t இன்டர்வல்ல இன்டகிரேட் பண்ணுறேன். அப்போ இந்த பக்கம் என்ன வரும்? இன்டகிரல் -∞ to t எக்ஸ் ஆஃப் டவ் டி டவ். எக்ஸ் ஆஃப் டவ் தானே இருக்கு, அப்போ நம்ம டி டவ்ல தான் எழுதி ஆகணும். ஓகே, ஸோ டி டவ் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த பக்கம் இன்டகிரல் -∞ to t 1/2π இங்கே இருக்குது. இன்டகிரல் இன்னொரு இன்டகிரல் இருக்கு, இன்டகிரல் -∞ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டு இ பவர் ஜே ஒமேகா டவ் டி ஒமேகா இருக்கு. நம்ம இந்த இன்டகிரேஷனுக்கு ஒன்று போடணும், அதனால அது டி டவ்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இந்த இன்டகிரேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். இதை வெளியில் எடுத்துட்டு இதை உள்ள கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்? இன்டகிரல் -∞ to ∞ 1/2π இதை உள்ள கொண்டு போறேன். ஸோ இன்டகிரல் -∞ to t வரும். ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகா வெளியில் எடுத்துடலாம். இன்டகிரல் -∞ to t இ பவர் ஜே ஒமேகா டவ் டி டவ் இன்டு டி ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கோட இன்டகிரேஷன் கரெக்டாக, இது இதோட இன்டகிரேஷன். ஸோ இப்போ இது இன்டகிரேட் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும்? இன்டகிரல் -∞ to ∞ 1/2π எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இதை இன்டகிரேட் பண்ணுங்க, இ பவர் ஜே ஒமேகா டவ் வரும் டிவைடட் பை ஜே ஒமேகா வரும். லிமிட்ஸ் என்னது? -∞ to t டி ஒமேகா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அப்போ டவுக்கு பதில் டி மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ 1/j ஒமேகாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுக்க தேவையில்லை. இன்டகிரல் -∞ 1/2π எக்ஸ் ஆஃப் ஒமேகா. லிமிட்ஸ் அப்ளை பண்ணோன்னா இ பவர் ஜே ஒமேகா டி பை ஜே ஒமேகா டி ஒமேகா. ஓகேவா, இந்த பக்கம் என்ன இருக்கு? இன்டகிரல் -∞ to t எக்ஸ் ஆஃப் டவ் டி டவுன்னு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு எக்ஸா 1/2π இருக்கு. இன்டகிரல் -∞ எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டு இ பவர் ஜே ஒமேகா டி டி ஒமேகா இருக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபோரியர் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை ஜே ஒமேகான்னு எழுதிடலாமா? ஃபோரியர் இன்வர்ஸோட ஃபார்முலா தானே இது. இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தான். ஆனால் என்ன இருக்குது? ஒரு ஜே ஒமேகா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேவா, நம்ம எக்ஸ் ஆஃப் ஒமேகாவோட ஃபோரியர் இன்வர்ஸை தான் நம்ம எக்ஸ் ஆஃப் டீன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆஃப் டீயோட ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு இதை எப்படி எழுதிடலாம்? இப்போ இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரல் -∞ to t எக்ஸ் ஆஃப் டவ் டி டவ் இருக்கா? ஸோ இந்த ஃபோரியர் இன்வர்ஸை இந்த பக்கம் எடுத்தால் என்ன ஆயிரும்? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்டகிரல் -∞ to t x of tau d tau is equal to x of omega divided by j omega. So integration of
டைமை வந்து வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது அதோட ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வருது, நார்மல் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிவைடட் பை ஜே ஒமேகா. ஸோ இதுதான் என்னது டைம் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி. இதில் ஜே வராது, நான் தப்பாக எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன மீனிங், ஒரு சிக்னல் இருக்கு, அந்த சிக்னலுக்கு இன்டகிரேஷன் கொடுத்துட்டு அதுக்கு நீங்க ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க கேட்டிருந்தா அந்த பழைய சிக்னலோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டூ 1/j ஒமேகாவை இன்டூ பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் என்னது டைம் இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவும் அதே மாதிரி இப்போ நம்ம இன்டகிரேஷன் பார்த்தோம்ல அதே கான்செப்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஒரு சிக்னலுக்கு டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அங்கே வந்து ஜே ஒமேகாவை டிவைடில் வந்துச்சு, ஓகேவா, இங்கே வந்து இன்டூவில் வரும். ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிங்க. டைம் இன்டகிரேஷன்னா ஜே ஒமேகா டிவைடட்ல வரும், இங்கே வந்து இன்டூவில் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவே எடுத்தீங்க நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, 1/2π இன்டகிரல் -∞ to ∞ x of omega into e power j omega t d omega. ஸோ இதுதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதில் வந்து ரெண்டு பக்கத்தையும் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ d/dt ஆஃப் x of t equal to இதே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 1/2π வெளியிலே இருக்கட்டும், இன்டகிரேட் -∞ to ∞ x of omega into d/dt of e power j omega t into d omega. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ என்ன வரும், 1/2π இன்டகிரல் -∞ to ∞ x of omega, இதை t வச்சு இன்டகிரேட் பண்ணணும். அப்போ சாரி t வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ j ஒமேகா இன்டூ e பவர் j ஒமேகா t வரும் இன்டூ d ஒமேகா. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோமா? ஸோ இதை நம்ம இனி எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ j ஒமேகா, இந்த j ஒமேகா வெளியில் எடுத்துடலாம். ஸோ j ஒமேகா, அப்போ மீதி இருக்கிறது என்னெல்லாம், 1/2π இன்டகிரல் -∞ to ∞ x of omega into e power j omega t d omega. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது வந்து என்ன, ஏதோட ஃபார்முலா, ஃபூரியர் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா, அதோட ஃபார்முலா தானே இது, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரும், d/dt ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துடும், இன்வர்ஸ் இங்கே கொண்டு வந்தா என்ன ஆயிரும், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் d/dt ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு j ஒமேகா இன்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது டிஃபரன்ஷியேஷன் இன் டைம் டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டினாலே ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ஞாபகம் வரணும், ஜே ஒமேகாவை இன்டூ பண்ணோம்னா அதுதான் டிஃபரன்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஜே ஒமேகாவை டிவைட் பண்ணோம்னா அதுதான் என்னது இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி, எதோட, ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஆன்சரோட. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான், ஆனால் இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறாங்க. எப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் டின்னு ஒரு சிக்னல் இருக்குது, ஸோ அதோட ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஓகே, டைமை நம்ம ஃப்ரீக்வன்சியை மாற்றுறதுனா நம்மளோட ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் டி கூட ஒரு டைம் இன்டூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது, அப்போ அதுக்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னவா, முன்னாடி எக்ஸ் ஆஃப் டிக்கு ஒரு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்ல, அதை நம்ம d/d ஒமேகா வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒரு j கொண்டு இன்டூ பண்ணோம்னா அதுதான் ஆன்சர். ஸோ அதுதான் இந்த டிஃபரன்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும்னா டிஃபரன்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்ற மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலில் ஒரு டீன்னு ஒரு வேரியபிளை நம்ம டைமை இன்டூ பண்ணோம்னா அதுக்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ டைமை கொண்டு இன்டூ பண்ணும்போது நம்ம ஃப்ரீக்வன்சியை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அப்படி பார்த்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சினா ஒமேகா தானே, ஸோ d/d ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இன்டூ j. ஸோ இதுதான் என்னது டிஃபரன்ஷியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா வேணும். எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் டி இன்டூ இ பவர் j ஒமேகா டி இன்டூ டி டி. இதுதானே நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம d/d ஒமேகாவை ரெண்டு பக்கம் கொண்டு வரேன், ஏன்னா இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. ஸோ d/d ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் -∞ to ∞ எக்ஸ் ஆஃப் டி இன்டூ d/d ஒமேகா ஆஃப் இ பவர் j ஒமேகா டி இன்டூ dt.
ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும். ரைட் ஹேண்ட் சைடை நம்ம பார்க்கும்போது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இன்டூ இதை ஒமேகா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஈயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்டூ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல. ஸோ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒமேகா வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அப்போ மற்றதெல்லாம் தான் வரும். அப்போ இன்டூ மைனஸ் ஜே டி மைனஸ் ஜே டி இன்டூ இங்கே ஒரு டிடி இருக்குது, இது அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதில் மைனஸ் ஜே இதை வெளியில் எடுத்துடலாமா? ஸோ மைனஸ் ஜே வெளியில் எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் ஜே இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்டூ டிடி. ஓகே, ஸோ இதை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு பதில் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி இருக்கு. இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி. இதுக்கு இந்த ஃபார்முலாக்கு நம்ம என்ன போடலாம்? மைனஸ் ஜே இன்டூ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டின்னு போடலாமா? இதுதானே ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியோட ஃபார்முலா தானே இது. ஓகே, ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு? டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இந்த மைனஸ் ஜே இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும்? 1 பை மைனஸ் ஜே டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி. இப்போ இங்கே ஒரு ஜேயும் மேலேயும் கீழே இன்டூ பண்ணுறோம், ஏன்னா இந்த மைனஸ் போக வைக்கிறதுக்கு. ஸோ மைனஸ் ஜே ஸ்கொயர் ஆகும். ஜே ஸ்கொயருக்கு வேல்யூ என்னது? -1. ஸோ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும்? ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜே டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ இதுதான் என்னது? டிஃப்ரென்ஷியேஷன் இன் frequency domain property. ஸோ இன்னைக்கு நம்ம 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். இன்னும் ரிமைனிங் 3 to 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட்ல நினச்சிக்காதீங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிக்னல் கொடுத்துட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பண்ணால் சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். டைம் சேவ் ஆகும். ஸோ அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ கம்பேர் பண்ணி படிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்முக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிக்கலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.